வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நமது சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டத்தின் நட்சத்திர புள்ளி என்கின்ற வாழ்க்கை விதையாகிய தொடக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் என்பது ராஜாவை போன்றது, சிம்மாசனத்தை போன்றது. முன்னோர்களின் ஆசையும் பரம்பரை பெருமையும் இவர்களின் ரத்தத்திலேயே இருக்கும். ஒரு ராஜாவை போல கம்பீரமாக செயல்படுவதே இவர்களின் தனி பாணி. அப்படிப்பட்ட இவர்கள் அதிகாரத்தையும் மரபையும் ஒரு நங்கூரம் போல தாங்கி பிடிப்பவர்களாக இருப்பார்கள். குடும்ப தொழில் அல்லது வரலாறு, வேதம் அல்லது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தலைமைக்கு வருவது அரசியல், அரசு உயர் பதவிகள், நிர்வாகம், ஒரு அமைப்பை அல்லது ஒரு முறைமையை நிர்வகிப்பது அல்லது பூர்வீக தொழிலில் இவர்கள்தான் கிங்காக இருப்பார்கள். இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்பது தன்னுடைய கௌரவம் அல்லது சுயமரியாதை பாதிக்கும் பொழுது இவர்களுக்கு கோபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்களின் பெயரையும் புகழையும் அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்ப்பது இவர்களுடைய லட்சியம் அல்லது நோக்கமாக இருக்கும். பழைய முறையை, பழைய அமைப்பை மீண்டும் புதுமைப்படுத்தி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரத்தின் பாதவரியாக நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல் பாதமாக இருந்தால் இவர்களது செயலில் ஒரு அதிரடி இருக்கும். எடுத்த உடனேயே தன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்ட களத்தில் இறங்குவார்கள். எதையும் தைரியமாக தொடங்கி நான் யார் என்று சொல்லி செயலில் காட்டுவது இவர்களது தனிப்பாணியாக இருக்கும். இதுவே இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க பரம்பரை மற்றும் மதிப்பு சார்ந்ததாக இருக்கும். முன்னோர்கள் எப்படி செய்தார்கள், உன்னுடைய குடும்ப கௌரவம் என்ன என்று யோசித்து அதற்கு பாதிப்பு வராமல் மனக்கணக்கு போடுவார்கள். எதையும் ஒரு தரத்தோடு செய்ய நினைப்பது இவர்களுடைய இயல்பாக இருக்கும். இதுவே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி, அறிவாற்றல் மற்றும் பேச்சாற்றல் சார்ந்ததாக இருக்கும். தனக்கு சேர வேண்டிய உரிமையை அல்லது பதவியை எப்படி அடைவது என்று திட்டமிட்டு முயற்சிப்பார்கள். மற்றவர்களை தன் பேச்சால் கவர்ந்து ஒரு தலைவனாக மாற உழைப்பார்கள், முயற்சிப்பார்கள். இதுவே நான்காம் பாதமாக இருந்தால் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஒரு அதிகாரமிக்க பதவி அல்லது பரம்பரை சொத்து பலனாக கிடைக்கும். குடும்பம் மற்றும் சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தை பிடித்து ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த லக்கண புள்ளி என்பது வாழ்க்கையின் விதை. இந்த எண்ணம் அல்லது இந்த குணம் இந்த லக்கணத்தின் நட்சத்திரத்தின் அதிபதி, மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது. உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் இருந்து இந்த தன்மை உங்களுக்கு வெளிப்படும். கேதுவாக இருப்பதினால் சில நேரங்களில் பற்றின்மை, விலக்கு என்ற குணத்தை கொடுத்தாலுமே கூட கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மகன் நட்சத்திரம் இருக்கின்றது. இது லக்கண புள்ளிக்கு மட்டுமாக இல்லாமல் மற்ற கிரகங்கள், எந்த ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் மகன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது பற்றி உங்களுடைய அனுபவ கருத்துக்களை மறக்காமல் நம்மளது சேனலில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.